ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மூலிகை என்ன அப்படின்னு சொன்னேன்னா ஆடாதொடா. ஆடாதொடா இலை வந்து நம்ம வீட்டில் உள்ள செடிகள் தான். இது வந்து நிறைய அற்புத பலன்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு சில குறிப்பு மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் பயன்பெற முடிஞ்சால் பயன்பெற்றுக்கோங்க, சரிங்களா? இந்த ஆடாதொடா இலையில் ஒரு இலை மட்டும் பறிச்சுக்கோங்க. ஒரு இலை மட்டும் பறிச்சுக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு நீங்கள் குடிச்சிங்கன்னா, இல்லை இளஞ்சூடாக குடிச்சிங்கன்னா உடம்பில் இருக்க கபம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இது வந்து உடனே வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டினியூவாக நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளி வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா பவுட்ராகவும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ளஸ்ஸு தேன் 1 ஸ்பூனு, இது ஒரு அரை ஸ்பூனு வாங்கி நல்லா குழப்பி சாப்பிட்டிங்கன்னா சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெளியில் ஏறி கட்டுக்குள் வரும். சளி வந்து ஒரு கழிவு தான். அது அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது உடம்பில். அதுதான் காரணம். அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா சளி வந்து வேறு மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும், சரிங்களா? அதனால் இதை வந்து ஒரு இலை மட்டும் கிடச்சேன்னா விட்டுறாதீங்க. கற்பக விருட்ச மூலிகை மாதிரி இது வந்து ஆடாதோட இலை வந்து கற்பக விருட்ச மூலிகை மாதிரி. கிட்டத்தட்ட ஒரே ஒரு இலை போதும். நல்ல வெந்நியில் கொதிக்க வச்சு டெய்லி நீங்கள் வெந்நி குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறவங்க ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் நல்லா நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலருக்கு மாறிடும். அதை அப்படியே குடிச்சிக்கிட்டே வாங்க. நாள்பட வந்து உடம்புல வந்து சளி தொந்தரவே இருக்காது. ரெண்டாவது, இதில் ஒரு இலை மட்டும் எடுங்க. ஒரு இலை மட்டும் எடுத்து இந்த காம்பு நரம்பு எல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா மையாக அரைக்கணும். 2 உருண்டை எடுத்து பெண்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாடு வியாதி கம்ப்ளீட்டாக குணமாகும். நீங்கள் நிற்கிறது நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். 2 உருண்டை, ஒரு இலையை நல்லா மையாக அரைக்கணும். 2 உருண்டை எடுத்து அப்படியே நல்லா உருட்டி வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிடணும். காலையில் ஒரு உருண்டை, சாயங்காலம் ஒரு உருண்டை. இந்த 2 உருண்டையிலே உங்களுக்கு வந்து குணமாகிறது தெரியும். இல்லை அப்படின்னா கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சில ஆட்களுக்கு வந்து அந்த பெரும்பாடு வியாதி வந்து ரொம்ப சிக்கலில் கொண்டாந்து உருவாக்குவோம். அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கூட 2 நாள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அப்புறம் வந்து ஒத்தடம் கொடுக்கணும். ஒத்தடம் கொடுக்கறதுக்கு உண்டான நான் சொல்லித்தரேன். அது பின்னாடி நான் வந்து எப்படி அதை ஒத்தடம் கொடுக்கணும், அது கூட என்னென்ன சேர்த்து ஒத்தடம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து சளி அப்புறம் வந்து பெரும்பாடு வியாதி 2க்கும் சொல்கிறேன். இந்த 2க்குமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நல்ல குணமாகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சளிக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாள்லேயே ரிசல்ட் கிடைக்கும். பெரும்பாடு வந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.